2 வயது குழந்தைகள் முதல் 80 வயது பாட்டி வரை தமிழ்நாட்டிலே தனியாக போக முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. 8000 ரூபாய் கூப்பனை அச்சடித்து எல்லா தொகுதிகளுக்கும் தருகிறார்கள். 8000 ரூபாய் வந்தோடனே பெற்றுக்கொள்ளலாம் என்று காங்கிரஸ் கூட்டணி வைப்பதற்காக தரைத்தளத்தில் பேச்சுவார்த்தை முதல் தளத்தில் கலைஞர் டிவிக்கான ரெய்டும் நடைபெற்றது. அப்போது நீங்கள் அந்த பிரச்சனையை எடுப்பதற்கு நாங்கள் தயார். வெற்றிடத்தை காற்று நிரப்பும். இதுதான் சத்தியமான உண்மை. தகுதியுள்ள இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கட்டத்திலும் சோர்ந்து போகாது, சோரம் போகாது, தடுமாறாது. பாஜகவோட எந்த காலத்திலும் இனி கூட்டணி இல்லை அப்படின்னு எஸ்டிபிஐ மாநாட்டில் இதன் பிறகு எந்த காலத்திலையும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னார். ஆனால் பொது எதிரியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்காக நாங்கள் தேசிய கட்சியாக இருக்கிற பாரத ஜனதா கட்சியோட கூட்டணி இணைந்திருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த அரசியல் களம் 2026 அரசியல் களத்தில் நீங்க மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் 2வது முறையா ஆட்சியை பிடிக்கணும், தக்க வைக்கணும், அது ஒரு வரலாற்று சாதனையாக பண்ணுவோம் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் களம் 2026 உங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? வணக்கம். 2026 இந்த தேர்தல் களம் சூடாக இருக்கிறது, ஒரு பக்கம் சுவையாக இருக்கிறது. ஆக சூடும் சுவையும் நிறைந்திருக்கிற இந்த தேர்தல் களத்தில் நான் தென் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன். இன்னும் நான் ராஜாவுடைய ஊருக்கு கூட போய் வந்திருக்கிறேன். டெல்டா பகுதி என்று அழைக்கப்படுகிற திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சை, புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களிலெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு ஊசலாட்டத்தில் இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிகழ்வை பார்க்கிற போது அங்கு வெற்றி பெறுவது என்பது சாதாரண விஷயமல்ல. அதற்காக தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் தகவமைத்துக் கொள்வதற்காகவும் கடுமையாக போராட்ட களத்திலே குதிக்க வேண்டியிருக்கிறது. களத்தில் இருந்து களமாடி கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய தலைவர்கள். ஆக அப்படி பார்க்கிற போதும் தென் மாநிலத்தில் மதுரையிலிருந்து தொடங்கினால் மதுரை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் இருக்கிற விருதுநகர், அதற்கடுத்து இருக்கிற தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இந்த 9 மாவட்டங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக இருந்தது. அந்த கோட்டைக்கு இப்போது எத்தனை இடங்கள் வரும் என்கிற சூழ்நிலை நிலவுகிறது. ஆக ஒட்டுமொத்தமாக இந்த 2 இடங்களிலும் இந்த டிசைடிங் ஃபேக்டர் ஆஃப் பொலிட்டிக்கல் கேரியர், இந்த எலெக்ஷன் பீரியட் என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த 2 பகுதிகளும் நாம் யார் என்பதை தீர்மானித்து விட்டால் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விடுவார்கள். பிறகு வடபுலம் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் கேபிட்டல் என்று அழைக்கப்படுகிற சென்னையிலிருந்து தொடங்கி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, இந்த பகுதிகளில் இருக்கிற வடபுலம். மேற்கு பகுதி என்று அழைக்கப்படுகிற கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், இந்த பக்கம் இருக்கக்கூடிய தருமபுரி, கிருஷ்ணகிரி, இந்த பகுதியினுடைய நம்முடைய தீர்மானிக்கக்கூடிய இடங்கள். ஆக இந்த 4 பகுதிகளிலும் ஏபிபி நாடு கருத்து கணிப்பு நடத்தியது. நாங்களும் நேரடியாக எல்லா பகுதிகளுக்கும் தேர்தல் பரப்புரைக்கு சென்று வந்திருக்கிறோம். இன்று கூட நான் செய்யூர் பகுதிக்கு சட்டமன்ற தேர்தல் கடத்திற்கு 4 மணியிலிருந்து பிரச்சாரம் செய்ய வேண்டியது இருக்கிறது. ஆக இந்த 2026 மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. கூட்டணி நிறைந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் பரபலத்தோடும் அதிகார பலத்தோடும் கூட்டணி பலத்தோடும் ஒரு பக்கம் மோதுகிறது. இந்த பக்கம் என்டிஏ அலைன்ஸ், நேஷனல் டெமோக்ராட்டிக் அலைன்ஸ் பார்ட்டி என்று அழைக்கப்படுகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த இயக்கம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. 7 முறை ஆட்சிப்பீடத்தில் அமர்ந்த போது மிக எளிதாக நடந்தது. ஒரு பக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தொடங்கிய காரணத்தினால் மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கு அலை, யார் நின்றாலும் வெற்றி பெற்று விடலாம். வேட்பாளருக்காக அல்ல, எம்ஜிஆருக்காக, இரட்டலைக்காக. இப்படி ஒரு சூழ்நிலையை மீண்டும் புதுப்பித்தார் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். ஆனால் இன்று அப்படியான ஒரு கட்டமைப்பு இல்லை. ஆக இன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, இரட்டை இலை இருக்கிறது, எங்கள் எளிய தலைவராக எடப்பாடியார் இருக்கிறார். இருந்த போதிலும் கூட போராட்ட கடத்தில், மக்களை சந்திக்கிற கடத்தில் கடுமையாக இந்த அரசாங்கத்தை பற்றி, திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி, அவர்கள் செய்திருக்கிற தவறுகளை பற்றி பட்டியலிட்டு கொண்டிருக்கிறார். அப்படி இருந்த நிலையிலும் மக்களுடைய ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி கொண்டே இருக்கிறது. ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 இந்த தேர்தல் கடத்தில் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றுதான் நான் கணிக்கிறேன்.
2019 நாடாளுமன்ற தேர்தலும் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்ட எல்லா தேர்தல்களும் பெருவாரியான தோல்வியை தான் அடைஞ்சிருந்தீங்க. அப்படி இருக்கும்போது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மட்டும் எப்படி வெற்றி பெறுவீங்க? அதற்கான என்ன சொல்லி மக்களை சந்திச்சு நீங்க கேட்பீங்க? இல்லை, அதாவது வந்துங்க, வெற்றியாளர்களை காலம் எவ்வாறு தீர்மானிக்கிறது என்று சொன்னால், தொடர்ந்து வெற்றி பெறுபவர்களே அல்ல, தோல்வி அடைந்து அந்த தோல்வியிலிருந்து மீண்டு எழுபவர்களையே காலம் வெற்றியாளர்கள் என்று தீர்மானிக்கிறது. ஆக வெற்றியோ தோல்வியோ எதுவரினும் களத்திலே நிற்க வேண்டும். அப்படி களத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கிறது. ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் 50,000 80,000 வரை வாக்குகள் நிதர்சனமாக இருக்கிறது. யார் நின்றாலும் அந்த வாக்குகள் அதிமுகவுக்கு இரட்டை இலக்கி என்கிற நிலை இன்றும் இருக்கிறது. ஆக அது மேலும் அபரிதமாக ஒரு 20,000 30,000 ஓட்டு அதிகப்படுத்தப்பட்டால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் 5 ஆண்டு காலம் 11 லட்சம் கோடிகளை கடனாக இந்த அரசாங்கம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. பாலியல் அச்சுறுத்தல்கள் எங்கு பார்த்தாலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. போதை கலாச்சாரம் கூடுகிறது. பள்ளிக்கூடத்துக்கு அருகிலே கஞ்சா விற்கப்படுகிறது, கல்லூரிக்கு அருகிலே கஞ்சா விற்கப்படுகிறது. ஒவ்வொரு கிராமந்தோறும் கஞ்சா எங்கு பார்த்தாலும் தங்குதடை இல்லாமல் கிடைக்கிறது. என்னுடைய மரியாதைக்குரிய நண்பருக்கும் அடக்கத்துடன் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். திமுகவுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் திருமதி பிரேமலதா அவர்கள் சொன்னார்கள், முதலமைச்சர் அமர்ந்திருக்கிற அந்த பரப்புரை கூட்டத்திலே சொன்னார்கள், பாலியல் அத்துமீறல்களும் போதையும் தவிர வேறு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னார்கள். இது 2 தான் மூல காரணமாக இருக்கிறது, வித்தாக இருக்கிறது. இதுதான் ஃபேஸ் ஆஃப் த ஸ்டேட். இந்த 2 காரணங்கள் தான் மிகப்பெரிய ஒரு நச்சுக்கிருமியாக இருக்கிறது, தமிழ்நாட்டை வாட்டி வதைக்கிறது. சட்ட ஒழுங்கு சரிவுக்கு மூல காரணமாக இந்த 2 பிரச்சனைகள் இருக்கிறது. 2 வயது குழந்தைகள் முதல் 80 வயது பாட்டி வரை தமிழ்நாட்டிலே தனியாக போக முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆக எங்கே போனது சட்டம் ஒழுங்கு? இதைத்தான் நாங்கள் மக்களிடத்தில் கேட்கிறோம். நான் அதை போல போதை கலாச்சாரத்தை ஒழித்தொழித்து விட வேண்டும். போதையில்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருந்ததை இன்று ஏன் மாறி இருக்கிறது? இதை முற்றாக நீங்கள் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆதரிக்க வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை என்று கேட்டு வருகிறோம். நியாயத்தின்படியும் சத்தியத்தின்படியும் சமத்துவத்தின்படியும் எங்கள் பக்கம் ஆதரவு, எங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று அறிந்து ஆதரவு தருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆகவேதான் கனி இருக்க காயை கவர்ந்து விடாதீர்கள், உண்மை இருக்க பொய்யை மணந்து விடாதீர்கள், நீதி இருக்க அநீதிக்கு மாலையிட்டு விடாதீர்கள் என்று மக்களை கேட்கிறோம். உங்கள் பங்குக்கும் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். சொல்லின் செல்வர் அப்படிங்கிறது உங்களுக்கு சால பொருத்தமான ஒரு அடையாளம் தான். அதே மாதிரி பேசுறீங்க. இப்போ நீங்க தேர்தல் அறிக்கை, இப்போ திமுக ஆட்சியினுடைய அவலங்களை, திமுக ஆட்சி மக்களுக்கு செய்யாததை, அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதெல்லாம் சொல்லி வாக்கு கேட்பேன்னு சொல்றீங்க. அதிமுகனுடைய தேர்தல் அறிக்கை நிறைய கவர்ச்சிகரமான திட்டங்களை விட்டுருக்கீங்க. அப்போ இந்த கவர்ச்சிகரமான திட்டங்கள் மக்கள் மத்தியில் பெரிய ஆதரவை கொடுக்கும் நீங்க நம்புறீங்களா? இல்ல திமுக அதிருப்தி வாக்குகள் மட்டுமே உங்களை ஜெயிக்க வச்சிருமா? இல்ல, நிச்சயமாக தேர்தல் அறிக்கை என்பது ஒரு டிசைடிங் ஃபேக்டர். தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருப்பது தேர்தல் அறிக்கை. ஏனென்றால் 2011 மிக்சி கிரைண்டர் மின்விசிறி தருவோம் என்று 1,92,00,000 ரேஷன் அரிசி அட்டைதாரர்களுக்கு தருவதாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொன்னார்கள், தந்தார்கள். நடக்குமா? சாத்தியக்கூறு உண்டா? வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பே இல்லை என்று பல பேர் ஆருடம் சொன்னார்கள், சந்தேகம் எழுப்பினார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக 1,92,00,000 ரேஷன் அட்டைதாரருக்கும் வழங்கியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு. ஏனால் அதற்கு முன்பாக 2 ஏக்கர் நிலம் தருவேன் என்று சொல்லி அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம். தேர்தல் அறிக்கை ஃபெயிலியர் ஆகிவிட்டது. ஆனால் அதை முழுமையாக நிறைவேற்றி தந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்று நாங்கள் ஃப்ரிட்ஜு தருவோம், குளிர்சாதன பெட்டி தருவோம் என்று சொல்லுகிறோம். எல்லா கிராமங்களிலும் குளிர்சாதன பெட்டியா? ஆச்சரியத்தோடு வரவேற்கிறார்கள். பல குடும்பங்கள்ல குளிர்சாதன பெட்டி இன்னைக்கு அத்தியாவசியமா மாறிடுச்சு. அதனாலதான் திமுக 8,000 தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 8,000 ரூபாய் என்பது எப்படி தருவார்கள், எப்படி வரன்முறை இருக்கிறது என்று அதற்குரிய ஒரு விஷயத்தை அவர்கள் தெளிவுபடுத்தவில்லை. மண்ணச்சநல்லூர் தொகுதியிலே 2 நாட்களுக்கு முன்பாக 8,000 ரூபாய் கூப்பனை அச்சடித்து எல்லா தொகுதிகளுக்கும் தருகிறார்கள். 8,000 ரூபாய் வந்தோடனே பெற்றுக்கொள்ளலாம் என்று எல்லா இடத்திலும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை, அரசு இந்த வாக்கு உரிமைகளுக்கு எதிராக ஒரு செயலை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் செய்து வருகிறார்கள். அதைத்தான் நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். 2 நாட்களுக்கு முன்பு மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு பெண் கூப்பன் 8,000 ரூபாய் கூப்பன், திமுக கொடுக்குற கூப்பன் தனக்கு கிடைக்கவில்லை என்று தற்கொலை செய்து கொண்டார். இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பேற்க வேண்டும், முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் யாருமே அதை பற்றி கவலைப்படவில்லையே, கிஞ்சித்தும் கவலை இல்லையே.
அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். இவர்கள் தேர்தல் அரசியலுக்காக, வாக்கு அரசியலுக்காக, நாக்கு அரசியலை முன் புகுத்துகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. நாங்கள் உண்மையாக நாங்கள் எப்போதெல்லாம் தேர்தல் அறிக்கை வெளியிட்டோமோ அத்தனையும் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். 10,000 ரூபாய் நீங்கள் தொழில் வரி, வீட்டு வரி, நம்முடைய பஸ் கட்டண உயர்வு, நம்ம குடிநீர் கட்டண உயர்வு, கழிவுநீர் கட்டண உயர்வு, இப்படி பல்வேறு வரிகளால் நீங்கள் அல்லல்படுகிறீர்கள், துயரப்படுகிறீர்கள், துன்பப்படுகிறீர்கள். இவற்றையெல்லாம் ஒரு வடிகாலராக, ஒரு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு கூடுதலாக உரிமை தொகையாக 10,000 ரூபாய் ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு தருவதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி அமைந்தவுடன் தருகிறோம் என்று தேர்தல் அறிக்கை சொல்லும். இது பேசுபொருளாக இருக்கிறது. மாதந்தோறும் 2,000 ரூபாய் தருவோம் என்று அறிவித்திருக்கிறோம். இது பேசு பொருளாக இருக்கிறது, நான் அதை ஏற்றுக்கிறேன். அதே நேரத்தில் நீங்கள் நாக்கு அரசியல் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துனீங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், மற்ற அதிமுக தலைவர்களாக இருக்கட்டும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினையோ அல்லது துணை முதலமைச்சரையோ தனிப்பட்ட தாக்குதல் உரிமையில பேச ஆரம்பிக்கிறாங்களே, இது எந்த வகையிலான அரசியல்? எங்கிருந்து தொடங்கியது? இது எங்கிருந்து தொடங்கியது? நம்முடைய விடுதலை புலியின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் தான் சொல்லுவார், நாங்கள் எந்த விதமான ஆயுதங்களை எடுப்பது என்பதை நாங்கள் தீர்மானிப்பதில்லை, எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள் என்று சொல்லுவார். ஆகவே நீங்கள் அவரை டெம்ப்ட் பண்ணி விடுறாங்க. என்ன செய்கிறாங்க? பாருங்கம்மா, ஒரு ஃபோட்டோ இருக்குது, இதை பாருங்கள், இந்த ஃபோட்டோ யாருன்னு தெரியுமா? கார்பெட்டுன்னு நினச்சிடாதீங்க, கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா அப்படின்னு சொல்லி. சரி, காலில் விழுவது என்பது ஒரு கண்ணியத்தின் அடிப்படையில் ஒரு மரியாதைக்காக ஒரு ஆசி வழங்குவது, வாழ்த்து பெறுவது. சரி, இது அதை தாண்டி அதை தொடர்ந்து கொச்சைப்படுத்த வேண்டுமா? நீங்கள் காங்கிரஸ் காலத்தில் எப்படியெல்லாம் நடந்திருக்கிறீர்கள்? காங்கிரஸ் கூட்டணி வைப்பதற்காக தரைத்தளத்தில் பேச்சுவார்த்தையும் முதல் தளத்தில் கலைஞர் டிவிக்கான ரெய்டும் நடைபெற்றது. அப்போது நீங்கள் அந்த பிரச்சனையை எடுப்பதற்கு நாங்கள் தயார். அப்படியெல்லாம் நாங்கள் சொன்னால் நாகரிகமாக இருக்குமா? எதிர்தரப்பு நடந்திருந்தால் நீங்களும் அதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுமா? இல்லை, அதை அவர் சுட்டி காட்டிட்டார். அவர் நான் இது மாதிரி எல்லாம் பேச முடியும், நான் இப்போ பேசினதை அந்த மாதிரி அர்த்தத்தில் நான் பேசலை. அவர் நீண்ட நாள் இருக்க வேண்டும், நீண்ட நாள் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இப்படி தனிப்பட்ட முறையில் தாக்குதலை தொடுக்கக்கூடாது. அரசியல் களத்தில் யாராக இருந்தாலும் தாக்குதலையும் தழுவுதலையும் ஒன்றாக கருத வேண்டும். அதுதான் அரசியலில் சிறந்த பண்பாடு. அதை இருவருமே நாங்களும் சரி அவர்களும் சரி கைவிட வேண்டும். நல்ல அரசியலை கொண்டு செல்ல வேண்டும். இன்று இளைஞர் பெருமக்கள் எல்லாம் செயல்தான் முக்கியம் என்று சொல்கிறார்கள். ஆக செயல்பாட்டினுடைய அடிப்படையிலே ஒரு தனித்தன்மையை ஒரு அரசு, ஒரு இயக்கம் காட்ட வேண்டும். இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக அப்படிங்கிற கட்சியே இருக்காது, அது பாஜகவா மாறிடும். எப்படி சிவசேனா மாறிடுச்சோ அதே மாதிரி பாஜகவையும் அதிமுக முழுங்கிரும். இன்னைக்கு வரைக்கும் களத்துல பாஜகவும் அதிமுகவும் ஜெல்லும் ஆகலை அப்படின்லாம் சொல்றாங்களே சார், உங்களுடைய பார்வை என்ன? அப்படிதான் அதிமுக பிஜேபியாக மாறிக்கொண்டிருக்கிறதா, மாறிவிடுமா? அதிமுக இருந்தது, கொள்கை பிடிப்போடு ஒரு இயக்கத்தை நடத்தினார். நெஞ்சை அள்ளும் ஆருயிர் அண்டன் வைகோ அவர்கள் திமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர். திமுகவிலிருந்து பிரிந்து சென்ற வைகோ அங்கு மிகப்பெரிய அளவில் அடையாளமாக இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக குறுகிவிட்டது. மதிமுக திமுகவோடு இணைந்து விட்டதா? கம்யூனிஸ்ட் கட்சிகள், இடதுசாரிகளும் வலதுசாரிகளும் ஒரே கம்யூனிஸ்ட் தான். ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் இல்லாத ஒரு ஆட்சியை இந்தியாவிலே ஏற்படுத்தியது கம்யூனிஸ்டுகள் தான். முதலில் கேரளா, 2வது மேற்கு வங்காளம், 3வதாக கம்யூனிஸ்ட் தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தும் என்று நம்பினார்கள். ஆனால் திராவிட இயக்கம் அதை உடைத்தெறிந்தது. சின்ன காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை அதை மாற்றி காட்டினார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இது போன்று இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது என்பதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்தொழிந்து விடும், அவ்வளோதான் முடிந்து விடும் என்று சொல்லலாம். தவறு. தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும், வெற்றிடத்தை காற்று நிரப்பும். இதுதான் சத்தியமான உண்மை. தகுதியுள்ள இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கட்டத்திலும் சோர்ந்து போகாது, சோரம் போகாது, தடுமாறாது. இதையே நான் கேட்குறேன் அப்படின்னா, பாஜகவோட எந்த காலத்திலும் இனி கூட்டணி இல்லை அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க. அதே மாதிரியான ஒரு கூற்றை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டணி பிளவுக்கு பிறகும் சொன்னார். STPI மாநாட்டில் இதன் பிறகு எந்த காலத்திலையும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னார். ஆனால் இப்போது கூட்டணி வச்சிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் கேட்கிறேன், உங்களை மிரட்டி கூட்டணி வைக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து எழுது இல்லையா? தேர்தல் அரசியலில் பொது எதிரியை வீழ்த்துவதற்காக கூட்டணி வைக்கப்படுகிறது. கூட்டணியை முதலாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி வைக்கிற போது ராஜாஜியோடு கூட்டணி வைத்தார்.
சுதந்திரா கட்சியினுடைய தலைவராக இருந்தார். பத்திரிகையாளர் கேட்டார்கள் அண்ணாவிடத்திலே, அண்ணா அவர்களே, நீங்கள் காலமெல்லாம் எதிர்க்கிற இப்போதும் எதிர்த்து கொண்டிருக்கிற காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து வந்த ராஜாஜி அவர்தானே அந்த கட்சியினுடைய முகவரி அடையாளம், அவரை போய் நீங்கள் இணைந்திருக்கிறீர்களே, அவரை இணைத்திருக்கிறீர்களே, இது உங்கள் கொள்கையின் முரண்பாடா என்று கேட்டார்கள். அண்ணா சொன்னார், கூட்டணி என்று அமைத்திருக்கிறோம், கொள்கையில் சமரசமோ உடன்பாடோ அல்ல. ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு நுழைந்து விட்டது, பாம்பை அடிப்பதற்கு தடியை தேடினேன், சுதந்திரா கட்சி என்கிற தடி கிடைத்தது, அதை எடுத்து பாம்பை அடித்தேன் என்று சொன்னார். இதுதான் கூட்டணியினுடைய ஃபார்முலா. பொது எதிரியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்காக நாங்கள் தேசிய கட்சியாக இருக்கிற பாரத ஜனதா கட்சியோடு கூட்டணி இணைந்திருக்கிறோம். அவருடைய கொள்கை வேறு, எங்களுடைய கொள்கை வேறு. எங்களுடைய தனித்தனிமையான கொள்கை என்பது வேறு, அவர்களுடைய கொள்கை என்பது வேறு. நாங்கள் 2 பேரும் ஒன்றாக சமரசமாய் போய்விட்டோம் என்பதல்ல, கூட்டணிக்கான உடன்படிக்கை, அவ்வளவுதான். இறுதியான ஒரு கேள்வி சார். எல்லோரும் எதிர்பார்த்தோம் திரு டாக்டர் வைகை செல்வன் அவர்களுக்கு அதிமுகவில் இந்த முறை சீட் கொடுத்துருவாங்க அப்படின்னு. ஏன்னா அதற்கு தகுதியான நபர் தான் நீங்கள். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்கல, ஆனால் பல இடங்கள்ல நீங்கள் வந்து களை பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போதுமே சுற்றுப்பயணத்தில் இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்பொழுது ஏன் உங்களுக்கு அந்த வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி மறுத்தார்? நான் தொடர்ந்து அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் 3 முறை களத்தில் நின்று விட்டேன். முதல் முறையாக வெற்றி பெற்று அதற்கு அரசு தலைமை கொறடாவாகவும், மாண்புமிகு பள்ளி கல்வி, இளைஞருடன் விளையாட்டுத்துறை என்று 13 துறைகளுடைய அமைச்சராகவும் பணியாற்றியிருக்கிறேன். அந்த தொகுதி வேண்டாம், வேறு தொகுதி மாற்றி தாருங்கள் என்று சொன்னேன். அந்தந்த தொகுதிகளெல்லாம் கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது. ஆகவே இந்த முறை போட்டியிடுகிற வாய்ப்பு கிடைக்கவில்லை. அது வருத்தம்தான். எப்போது ஒரு திரைப்பட பாடலில் வரும் அல்லவா, கவிதை வர காத்திருக்கும் கவிஞன் இல்லையா, பண்டிகைக்கு காத்திருக்கும் சாமி இல்லையா என்பதை போல தேர்தலுக்குத்தானே போட்டி விடுவதற்கு ஒவ்வொரு அரசியலாளர்களும் ஆசைப்படுவார்கள். திருவிழாவின் போதுதானே சாமி ஊர்வலம் வரும், அப்போது சாமியை பூட்டி வைத்து விட்டால் என்ன பயன்? ஆக அது ஒரு வருத்தம் இருக்கிறது, கவலை இருக்கிறது. இருந்த போதிலும் கூட சந்தர்ப்பம் அமையவில்லை. சந்தர்ப்பம் அமைகிற போது நிச்சயமாக ஒரு பெரும் வாய்ப்பு கிடைக்கும். அது குறித்து நிறைய இன்னும் தேர்தல் முடிவுக்கு பிறகு பேசுவோம். நன்றி சார். நன்றி 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 சார். நன்றி, வணக்கம். Thank you.